ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன், சங்கரா மீன். அது இன்றைக்கி குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மசாலா போட்டு பரட்டிக்கலாம். மிளகாத்தூள், அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு இதெல்லாம் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் மீனை போட்டு பரட்டிக்கலாம். மசாலாவை போட்டு பரட்டிக்கலாம். பரட்டி வச்சுட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இப்போ வெந்தயம் போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். மீன் மசாலா போட்டு பரட்டி வச்சுருக்கேன். அது நல்லா உப்பில் நல்லா மசாலாவில் நல்லா ஊறட்டும். இப்போ குழம்பு தாளிச்சிட்ருக்கேன், அது எப்படின்னு பார்க்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதில் மீன் குழம்புக்கு தேவையான ஆனியன், அப்புறம் தேங்காய், முந்திரி, அதுக்கப்புறம் தக்காளி இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அந்த இதோடு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா அப்படியே கொஞ்சம் நேரம் வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கலாம். எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் மசாலா இது குழம்பு மிளகாத்தூள், அப்புறம் தனி மிளகாத்தூள் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா எண்ணெயில் அப்படியே கிண்டி விடுங்க. அப்படியே கொஞ்சம் லைட்டாக திரட்டி விட்டுட்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது மிக்ஸி கழுவுன தண்ணி, அதையும் சேர்த்துக்கலாம். அதில் குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வர அளவு கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும். அது வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா கொதித்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இந்த டைமில் மீன் ஆட் பண்ணிக்கலாம். இது மீன் போட்டு ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும். அதுக்கப்புறம் குழம்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது கொத்தமல்லி தூவிட்டு சாப்பிட வேண்டியது தான். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். பாருங்கள், குழம்பு சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்த்தாலே அப்படியே ரெட்டிஸாக இல்லை, செம்மையாக இருக்குது. இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து மீன் வறுக்கிறேன் பாருங்கள். மீன் வறுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடணும். இன்றைக்கி வீடியோ இதாங்க. மீன் குழம்பு, மீன் வறுவல், இதுதான். சிம்பிளாக வேலை முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டைம் மீன் வறுக்கிறேன். சங்கரா மீன் தான் இன்றைக்கி வாங்கினேன். சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் வறுவல். இலையில் போட்டு சாப்பிட ஆரம்பிக்க போகிறோம். நீங்களும் வாங்க சாப்பிட. சாப்பாடு போடுறேன், மீன் வைக்கிறேன் பாருங்கள். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். நான் இப்போ தான் சாப்பாடு என் பையனுக்கு போட்டுட்ருக்கேன். குழம்பு எப்படி இருக்குதுன்னு சாப்பிட்டு தான் சொல்ல முடியும். என் பையன் சாப்பிட்றான் பாருங்கள். அடுத்து எங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்றாரு. அடுத்து நான் எனக்கு போட்டு வச்சுருக்கேன். தேங்க்யூ.